ரைட். இந்த டேபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், STU நேம், STU DOB, STU ஃபீஸ், STU அட்ரஸ், STU மெரிட் எல்லாமே புலப்பெயர்கள், ஃபீல்ட் நேம்ஸ். அதுக்கு பொருத்தமான டேட்டா டைப்ஸ் அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்குது. டிஸ்கிரிப்ஷன் சொல்றது இந்த ஃபீல்ட் நேம்ல என்ன ரிப்ரசன்ட் பண்ற என்கிறத இன்னொருவர் விளங்குவதற்காக வேண்டி விரிவாக்கி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதான் நாங்கள் STUREGNO என்பதாக குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷனல். இது ஆப்ஷனல், விரும்பினால் எங்களுக்கு குறிப்பிட முடியும். ஸ்டூடெண்ட் டேட் ஆஃப் பர்த் இவ்வாறு எங்களுக்கு குறிப்பிட முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, just a minute students. Right. Okay, so we can mention the data type and description. It is optional. If we want, we can type the description, we can give a description, because someone else, those who see our table, he can easily have an idea by using this description. The description பயன்படுத்தி எங்களோட ஃபீல்ட் நேமால என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஐடியாவை எடுக்கலாம். ஃபீல்ட் நேம்ல இடைவெளி விடலாம், நோ ப்ராப்ளம். இந்த ஃபீல்ட் நேம்ஸ் நான் descriptionல we can keep the spaces, but field name we can't keep the spaces. புலப்பெயர்ல இடைவெளி விட முடியாது. புலப்பெயர் field name we have to give, we can use English alphabetic letters, but we can't keep spaces. If we want to separate two words, we can use underscore. அந்த இடத்துல underscore பயன்படுத்தலாம். ஓகே, அண்டர்ஸ்கோர் தவிர வேற எந்த ஒரு சிம்போலும் எந்த ஒரு குறியீடும் field nameல பயன்படுத்த முடியாது. Hope it's clear students. So field name and data type compulsory or mandatory, but description it is optional. Right. Okay, hope you got a clear idea about data types. Next we are going to discuss DBMS. What is DBMS students? DBMS என்றால் என்னன்றது அடுத்ததாக நாங்க அவதானிக்க போறோம். Right. DBMS ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ், the direct meaning database management system. DBMS ன்னு சொல்றது database management system, இல்லாட்டி தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி என்பதாக நாங்க சொல்லுவோம். தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி என்பதாக நாங்க சொல்லுவோம். So database management system is a collection of objects which facilitates planning and maintenance of a database to the user. We can call it as a database management system. ஒரு database ஒண்ட plan பண்றதுக்கு, ஒரு database ஒண்ட maintain பண்றதுக்கு, இதுக்கு வசதி வழங்கக்கூடிய ஒரு softwareக்கு தான் நாங்க சொல்றோம் DBMS என்பதா. Create a database, plan a database and maintain a database. These kind of facilities are provided by a DBMS software, database management system. Okay, there are several DBMS software students. You know, if we take softwares, we can divide it into two parts: commercial softwares and free and open source softwares. But DBMS softwares எடுக்கக்கூடிய நேரத்திலும் இரண்டு வகை இருக்குது. Commercial DBMS software, வணிக தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி. Free and open source DBMS software, இலவச திறந்த மூல DBMS தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி என்பதாக எங்களுக்கு பிரிக்கலாம். So hope you got the idea what is DBMS. DBMS means it is kind of a software which allow users to create, plan and maintain a database. ஒரு தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு, தரவுத்தளம் ஒன்றை திட்டமிடுவதற்கு, தரவுத்தளம் ஒன்றை மெயின்டைன் முகாமைத்துவம் செய்வதற்கான வசதியை வழங்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு மென்பொருளுக்கு தான் நாங்க DBMS என்பதாக ஷார்ட் ஃபார்ம்ல பயன்படுத்துறோம்.
அதனுடைய விரிவாக்கம் database management system னு சொல்லக்கூடியது. There are several database management softwares. Actually in this lesson we have to learn access. நான் இறுதியாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது access னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் சம்பந்தமாகத்தான் ஓரளவு எங்களுக்கு இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்குது. But access is not only the DBMS. There are some other DBMS softwares. Access தவிர நிறைய DBMS softwares இருக்குது. For example, base ன்னு சொல்லக்கூடியது, Oracle ன்னு சொல்லக்கூடியது, இவைகள் அதாவது ஃபேமஸ் ஆன, அதாவது கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய DBMS softwares. So you have to remember at least these names. இந்த பெயர்கள் அட்லீஸ்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இதை தவிர நிறைய DBMS software வகைகள் இருக்குது. No need to remember all the things. எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. Right? Okay, we'll have a note related to DBMS. What is DBMS and what are the DBMS softwares? இது சம்பந்தமாக சின்ன ஒரு நோட் ஒன்று எடுத்துட்டு நாங்க அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகும். Right? While I am explaining, if you have any doubts or questions, please raise your hand, students. I'll give the chance to you. Okay. Right. Put the heading as DBMS, Database Management System, and quickly complete the note. And downwards, I have given a table, DBMS softwares and manufacturing company. Write down it also. Okay, after completion, please raise your hand, students. Note எழுதிட்டு இந்த அட்டவணையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு raise hand பண்ணு. Right. Okay, students. அடுத்ததாக நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் DBMS software உண்டால. By using a DBMS software, what are the facilities provided to a user? Right, நாங்க சொன்னோம் DBMS means a software which facilitates to create, plan and maintain a database. ஒரு தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குறதுக்கு, திட்டமிடுவதற்கு, அதே போன்று முகாமைத்துவம் செய்வதற்கு வசதி வழங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ்க்கு தான் DBMS என்பதாக சொல்றோம். So now we are going to see what are the facilities provided by a DBMS software. ஒரு DBMS softwareல பொதுவான ஒரு DBMS softwareால என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு வழங்கப்படுகிறது டேட்டாபேஸ் ஒன்றை கிரியேட் பண்றதுக்கு. Right, I am going to whiteboard, students. நான் whiteboardக்கு மூவ் ஆகிறேன். Right, just a minute. Right, hope it's clear, students. We are going to see the facilities provided by a DBMS. ஒரு DBMS உண்டால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய facilities என்ன என்பதை நாங்கள் அவதானிக்க போறோம். Right, I am taking a DBMS software like this. ஒரு DBMS software ஒன்று நாங்கள் இவ்வாறு எடுப்போம். Okay, the DBMS, Database Management System, தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி. இதுல வழங்கப்படக்கூடிய இதனூடாக ஒரு DBMS ஊடாக வழங்கப்படக்கூடிய சர்வீஸ்களை எங்களுக்கு பிரதான 4 பகுதிகளாக பிரிக்கலாம். Okay, we can divide it into main 4 parts. We'll take it like this. And here I'm going to mention another facility. Okay, here another facility. This is just a diagram. By using this diagram, we can easily express what are the facilities provided by a DBMS software. Okay, all right.
Right, students. I'm going to mention the facilities provided by a DBMS software. ஒரு DBMS மென்பொருளூடாக எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல நான் குறிப்பிட போறேன். Right? Okay, first we can call it as table. Yes, I'll take it into middle. Table. அட்டவணை என்று சொல்லக்கூடியது ஒரு DBMS சாஃப்ட்வேர் ஊடாக வழங்கப்படக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அதே போன்று form படிவம் சொல்லுவோம் நாங்க. ஃபார்ம்டு செல்லக்கூடியது DBMS சாஃப்ட்வேர் ஒன்றால வழங்கப்படக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. தென் குவரி நாங்க தமிழ்ல வினவல் என்பதாக சொல்லுவோம். ஸோ வினவல்னு சொல்லக்கூடியது DBMS சாஃப்ட்வேரால வழங்கப்படக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அண்ட் தென் ரிப்போர்ட் அறிக்கைன்னு சொல்லக்கூடியது DBMS சாஃப்ட்வேரால எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஃபெசிலிட்டி ஒன்று. Right. These four are the main facilities provided by a DBMS software. Already I have explained what is DBMS. So DBMS is a software which provides us to create, maintain and plan a database. So these kind of objects are given in a DBMS software. It makes creating, managing a database easy. இவ்வாறான objects, இவ்வாறான கூறுகள் ஒரு DBMS சாஃப்ட்வேரால வழங்கப்படுவதனால எங்களுக்கு இலகுவாக ஒரு டேட்டாபேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணலாம், இலகுவாக ஒரு டேட்டாபேஸ் ஒன்றை மெயின்டைன் பண்ணலாம், பிளான் பண்ண முடியும். ஸோ முதலாவது டேபிள்னு சொல்லக்கூடியது அட்டவணை, செகண்ட் ஒன் ஃபார்ம் படிவம்னு சொல்லக்கூடியது, தேர்ட் ஒன் குவரி வினவல்னு சொல்லக்கூடியது, ஃபோர்த் ஒன் ரிப்போர்ட் அறிக்கைன்னு சொல்லக்கூடியது. Okay, hope it's clear, students. So by using a table, what we can do, ஒரு database management system உண்டால வழங்கக்கூடிய இந்த கூரை வைத்து இந்த object வச்சு என்ன செய்யலாம்? Table. Yes, what we can do, students? What is the purpose of a table? Table DBMS software ஆல வழங்கப்படக்கூடிய purpose என்ன? நோக்கம் என்ன? Yes, by using a table, we can create a database. We can insert, delete, update and modify data in a database. ஒரு டேபிள் ஒன்றை பயன்படுத்தி அட்டவணை ஒன்றை தயாரிக்கலாம், ஒரு டேட்டாபேஸ் ஒன்றை தயாரிக்கலாம் டேபிள்ஸை பயன்படுத்தி. அதே டேபிள்ஸை பயன்படுத்தி டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். we can insert data and we can delete data. எங்களுக்கு தரவுகளை அழிக்கலாம், தேவையற்ற தரவுகள், தேவையற்ற பதிவுகளை அழிக்கலாம். we can update, இற்றைப்படுத்தலாம். ஓகே, அதே போல டேட்டா வியூ பண்றதுக்கு, டேட்டாவை காட்சிப்படுத்துறதுக்கும் டேபிளை பயன்படுத்த முடியும். those are the purpose or those are the things we can done by a table. ஒரு டேபிள் அட்டவணையை பயன்படுத்தி அந்த விடயங்களை எங்களுக்கு செயற்படுத்த முடியும். If I comes to second database object, DBMS ஆல வழங்கப்படக்கூடிய இரண்டாவது object வந்தோம்னு சொன்னால் form. ஒரு form பயன்படுத்துறது, we can view the data in attractive manner. டேபிள்ல தரவுகள் இவ்வாறு, அதாவது ரோஸ்களாகவும் கொலம்ஸ்களாகவும் பிரிக்கப்பட்டு இவ்வாறு தரவுகள் காட்சிப்படுத்து தன் டேபிள் ஒன்றுல தரவுகள் காட்சிப்படுத்தக்கூடிய விதம். This is the way how a table display the data. But by using a form, we can make this attractive. இது ஒரு அழகான ஒரு வடிவத்தில் எங்களுக்கு காட்சிப்படுத்தலாம். We can use background colors, we can use pictures, we can give a heading, we can see records one by one. இந்த ஒவ்வொரு ரெக்கார்டையும் தனித்தனியாக பார்வையிடக்கூடிய வசதி forms என்று சொல்லக்கூடிய objectல இருக்குது. So by using forms,
we can view the data in a database in an attractive manner. That is the main purpose of form. படிவத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதுதான். அதாவது அழகிய முறையில in an attractive manner we can see the data in a database. ஒரு தரவுத்தளத்தில் இருக்கிற தரவுகளை பார்வையிட முடியும். Okay, if I comes to query, even அதே போன்று form உண்ட பயன்படுத்தி we can view data, எங்களுக்கு view பண்ணலாம். We can insert data, தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும். We can delete data, தரவுகளை அழிக்க முடியும். Even we can modify data, தரவுகள மாத்தங்களை செய்ய முடியும். Right? Hope it's clear, students. Hope you got a clear idea. Right. Now we are going to discuss query. அடுத்ததாக நாங்க query அவதானிக்க போறோம். Query வினவல்னு சொல்லக்கூடிய நேரத்துல queries are mostly used to analyze data, தரவுகளை analyze பண்ணுவதற்கு, okay, to analyze data and to sort data, தரவுகளை sort பண்ணுவதற்கு, அதாவது ஏறு வரிசையில இறங்கு வரிசையில அரேஞ்ச் பண்றதுக்கு queries பயன்படுத்தலாம். DBMS சாஃப்ட்வேரால வழங்கப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு கூறு தான் query அல்லது வினவல்னு சொல்லக்கூடியது. So mostly queries are used to analyze data and filter data, தரவுகளை வடித்தெடுப்பதற்கு, வடிகட்டி எடுப்பதற்கு. sort data, தரவுகளை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில தயார்படுத்துவதற்கு எங்களுக்கு queries பயன்படுத்தலாம். அப்ப இந்த மூன்று நோக்கங்களுக்காக வேண்டியும் தான் கூடுதலாக queries பயன்படுத்தப்படுகிறது. But even by using queries we can add data, we can create data, we can delete data, even we can update data. இந்த விடயங்களையும் queryல செய்யலாம். Okay, right. Hope it's clear, students. I'm coming to report. Okay, I'll give the basic thing here. Basic, yes, create a database. இதனுடைய முக்கிய காரணியை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டேன். Here, analyze, sort and filter. Formed செல்லக்கூடிய நேரத்துல view data, yes, view data என்பதாக மாத்திரம் தரேன். view data in an attractive manner, ஒரு அழகிய வடிவத்துல தரவுகளை காட்சிப்படுத்துறதுக்கு forms பயன்படுத்தும். Right. If you take reports, while we are taking hard copies, take hard copies, one நகல்களை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல நாங்க reports தான் பயன்படுத்துவோம். DBMS ஆல வழங்கப்படக்கூடிய ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட நாங்க பயன்படுத்துவோம் while we are taking hard copy. Hard copy means printouts. ஒரு டேட்டாபேஸ் ஒன்று இருக்கக்கூடிய தரவுகளை பிரிண்ட் அவுட் ஒரு தாளுக்கு நாங்க எடுப்பதாக இருந்தால் mostly we are using a report. நாங்க ஒரு அறிக்கை ஒன்று ஊடாகத்தான் அதாவது பிரிண்ட் அவுட் எடுப்போம். So these four are the main four objects in a DBMS software which facilitates us to create, maintain and plan the database. Hope it's clear, students. So இந்த 4 கூறுகளூடாகவும் அட்டவணை, படிவம், வினவல், அறிக்கை என்று சொல்லக்கூடிய 4 கூறுகளும் ஒரு DBMS ஆல வழங்கப்படுகிறது. அதனூடாக ஒரு தரவுத்தளம் ஒன்றை உருவாக்கலாம், தரவுத்தளம் ஒன்றை திட்டமிடலாம், தரவுத்தளம் ஒன்றை மெயின்டைன் பண்ணலாம், முகாமைத்துவம் செய்யலாம். Hope it's clear, students. So quickly write down these, students. இத குயிக்கா draw பண்ணிட்டு இந்த தந்திக்கிற முக்கியமான பாயிண்ட மட்டும் எழுதுங்க பாம். Yes, quickly complete it, students.